அந்த பொம்பளை இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவ்வளவு ஆர்வமா இருந்தாடா. இந்த ரஞ்சிதா கழுத அருண் கூட சுத்துறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறி போச்சு. இந்த ரஞ்சிதா மட்டும் குட்டைய குழப்பாம இருந்திருந்தா இந்நேரம் அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப எல்லாமே கைமீறி போய் நான் ஆரம்பிச்சு வச்ச விஷயமே என்னை இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கா. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த ரஞ்சிதா எனக்கு யமனா வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கா. முதல்ல என்னோட காலை உடைச்சு எனக்கு கோச்சிங் வேலையே இல்லாம பண்ணா. இப்ப என் பிளானையே மாத்தி என்ன கொலைகாரனா நிக்க வச்சிருக்காடா. எனக்கு வர கோவத்துக்கு அவளை அப்படியே கீழே போட்டு மிதிச்சு கொன்னு. கத்தாதரா. இந்த பாரா, நீ பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு உன்னை நீயே காட்டி கொடுத்துறாத. அதான் உனக்கு பதில் அருண் மாட்டிக்கிட்டான்ல, அப்புறம் நீ டென்ஷன் ஆகிற. டேய், அவன் மாட்டிக்கிட்டான்னு என்னால ரிலாக்ஸா இருக்க முடியல. அவன் மேல விழுந்த கொலைப்பள்ளி இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அவன் தான் இந்த கொலையை செஞ்சான்னு எல்லாரும் நம்பணும். அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சு ஆகணும். அது வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லடா. மச்சான், நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்க தான் போகுது. நீ நிதானமா வீட்டுக்கு போய் என்ன பண்ணாலும் யோசிக்கிறேன்டா, யோசிக்கிறேன். டேய், அந்த அருண் மட்டும் தப்பிக்கவே கூடாது. அவன் ஜெயிலே நிரந்தரமா இருக்கணும். அப்பதான் ஏன் ரஞ்சிதா என்கிட்ட வருவா. வருவாடா, வருவாடா, வந்த தீரணும், வருவா. ஹலோ அண்ணா, நான் லக்ஷ்மி நகர் கார்னர்ல தான் நான் நிக்கிறேன். சரி, ஓகே, வாங்க. டேய், அவருக்கு ஒரு போனை போடுறா. சரிடா. ஏய், என்னடா இன்னும் போனே பண்ணல? போன் வருதுடா. வருது பாரு, எடுத்து பேசு. ஏய், சொல்றா. அண்ணா, அந்த பொண்ணு வெளியே வந்துட்டா. ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மிஸ் பண்ணாம தூக்கிடுங்கண்ணா. ஓகேடா, தூக்கிட்டு நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம். நீங்க கிளம்புங்க. சரி. டேய், வாடா போலாம். வண்டி எடு. டேய், வண்டி ஏறா, அங்க போலாம். சீக்கிரம். இப்படி ஓரமா போடுறா. இங்கே நிப்பாட்டா, இங்கே நிப்பாட்டா. நிப்பாட்டு, வாடா, சீக்கிரம் வா. இதோ அவதான்டா. என்னடா இன்னும் போன் பேசிக்கிட்டே இருக்கா?